இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கான், இங்கே டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான். இங்கே பையோட வேல்யூ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்னு எழுதுனா போத் சைடு சைன் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாரி தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ்னு அப்படின்னு கொடுத்துருக்கான். அதான் காட் டீட்டா. இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது டீட்டா 1 டீட்டா 2 எடுத்துப்போம். ஸோ இங்கே டேரெக்டாக உங்களுக்கு வேல்யூ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்து உங்களுக்கு டேனில் கேட்டிருக்கான். ஸோ அப்போ டேன் இன்வர்ஸில் நம்ம மாற்றி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைச்சாலே போதும். ஓகேவா? ஸோ அதனால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் என்று எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே டேனாக மாற்ற விரும்புகிறேன். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு சொல்கிறது வந்து எப்படி கூட எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 3/2 கூட எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதுறேன்னா இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஆப்போசிட்டாக இருப்பான். இவன் வந்து ஹைபோடென்ஸாக இருப்பான். ஓகேங்களா? இங்கே வந்து 3. ஓகே. தென் இப்போ நமக்கு என்ன தேவை? அட்ஜசன்ட் தேவை. ஸோ அட்ஜசன்ட்காக என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ் பேஸ் ஸ்கொயரு. அட்ஜசன்ட் சொல்லலாம், இல்லை பேஸ்னு சொல்கிறோம். ஆப்போசிட்டும் பேஸும் ஒன்று தான்ப்பா. ஓகேவா? ஹைபோடென்ஸ் ஸ்கொயரு. ஸோ ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும், அது 3 ஸ்கொயரு ப்ளஸ் பேஸ் நமக்கு தெரியாது. ஹைபோடென்ஸ் என்ன? 5 ஸ்கொயரு. ஸோ என்ன கண்டுபிடிப்பேன்? 9 ப்ளஸ் பேஸ் ஸ்கொயரு இன்ட்டு 25. ஸோ பேஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 16 கிடச்சிருக்கும். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து சைனை வந்து எதுவாக மாற்ற விரும்புகிறேன்? டேனாக மாற்ற விரும்புகிறேன். ஸோ அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேனோட ஃபார்முலா என்ன? டேன் வந்து எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆர் பேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். என்ன வேல்யூ? டேன் இன்வர்ஸ் ஆஃப். இங்கே ஆப்போசிட் வேல்யூ என்ன? 3. ஸோ 3 டிவைட் பை இங்கே பேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பேஸ் வந்து 4. இது 4. இது ஒன் ஆஃப் த டேன் இன்வர்ஸோட வேல்யூ. ஓகேவா? தென் ப்ளஸ் அண்டர் அடிஷன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? காட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். காட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? காட்டை வந்து எப்படி எழுதலாம்? இப்போ காட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? அட்ஜசன்ட்டோட வேல்யூ இதை அப்படியே டேன் இன்வர்ஸாக தானே மாற்ற விரும்புகிறேன். ஸோ அதனால் டேரெக்டாக எழுதிக்கிறேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே இதை அப்படியே தலைகீழ மாற்ற போகிறேன். ஸோ அதாவது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறது இப்படி மாற்றிக்கலாம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? 2/3ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? டேன் இன்வர்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன்னா இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ அது அப்படியே தலைகீழ ஷஃபிள் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் டேன் இன்வர்ஸ் அதை அப்படியே இப்படி எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை எப்படி எழுதுறான்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3/4 ப்ளஸ் 2/3 1 மைனஸ் 3/4 இன்ட்டு 2/3ன்னு எழுதிப்பேன். ஓகேவா? 3யும் 3யும் கேன்சல் பண்ணிப்பேன். இது 1 சார், இது 2 சார். ஸோ இது ஃபைனல் அவுட்புட் என்ன எழுதுவேன்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் 12 இங்கே 9 ப்ளஸ் 8 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதையும் நம்ம பண்ணனா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 17, அதாவது 17 டிவைடட் பை 12ன்னு கிடச்சிருக்கும். டிவைட் பை இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணால் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் இது 1/6 கிடச்சிருக்கும். அப்போ 17/6 கிடச்சிருக்கும். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7π/6ன்னு கொடுத்துருக்கான். சரி, அப்போ காசோட ஃபங்க்ஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா?